இந்தியன் பேங்கின் இண்ட் ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். மேம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பொது பட்ஜெட்டை இன்னும் சற்று நேரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையிலே தாக்கல் செய்கிறார். முன்னதாக நிதி அமைச்சக அலுவலகத்திற்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் உரையை செய்தியாளர்களிடம் காட்டி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடன் இந்த பட்ஜெட் உரையில் முக்கிய பங்காற்றிய நிதி அமைச்சகத்தை சார்ந்த முக்கியமான அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் உரையை காட்டி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின்னர் இங்கிருந்து அவர் நேராக புறப்பட்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இந்த பட்ஜெட் உரையை காட்டி அவரிடம் வாழ்த்து பெறுகிறார். குடியரசுத் தலைவர் வழக்கம் போல நிதி அமைச்சருக்கு நற்சகுனத்தையும் வளர்ச்சியும் குளிக்கக்கூடிய சர்க்கரை கலந்த தயிர் அவருக்கு ஊட்டி விட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். அதன் பிறகு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வரும் நிதியமைச்சர் அந்த பட்ஜெட் உரையை அமைச்சரவையிலே சமர்ப்பித்து அதற்கு ஒப்புதல் பெறப்படுகிறது. அதனை தொடர்ந்து நிதியமைச்சர் காலை 11 மணிக்கு மக்களவையிலே பட்ஜெட் உரையை வாசிக்க துவங்குகிறார். இந்த வழக்கம் போல இந்த ஆண்டும் இது பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படுகிறது. நிதியமைச்சர் காட்டியது என்பது டேப்லெட் பிசி என்று சொல்வார்கள், அந்த கணினியை தான் அவர் காட்டியிருக்கிறார். மேலே இருக்கக்கூடிய உரை என்பது பஹி கட்டா என்று சொல்வார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் பழமையும் புதுமையும் கலந்தது என்பதை குறிக்கும் விதமாக மேலே இருக்கக்கூடிய உரை பஹி கட்டா, உள்ளே இருக்கக்கூடியது நவீனத்தை குறிக்கக்கூடிய கணினி என்பதாக அமைகிறது. வட இந்தியாவில் எல்லாம் இந்த கணக்கு வழக்கு தொடர்பான ஆவணங்களை எல்லாம் ஒரு சிகப்பு நிற சுருக்கு பையில் போட்டுதான் சாமியிடம் வைத்திருப்பார்கள். எனவே அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் இந்த பஹி கட்டா என்று சொல்லப்படுகின்ற சிகப்பு வண்ண அந்த பைக்கு உள்ளாக இந்த பட்ஜெட் உரை அடங்கிய அந்த பிரதி மடி அந்த கணினிலே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து 9வது முறையாக நிதியமைச்சர் தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். முதல் நிதியமைச்சர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு மொரார்ஜி தேசாய் 10 முறையும் ப. சிதம்பரம் 9 முறையும் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தாலும் அவர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக 9 முறை தாக்கல் செய்ததில்லை, வெவ்வேறு காலகட்டங்களில் தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக 9 முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர், முதல் பெண் நிதியமைச்சர் என்கிற பெருமையை நிர்மலா சீதாராமன் பெறுகிறார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு பாஜக ஆட்சியில் தான் ஞாயிற்றுக்கிழமை என்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு தற்போது மீண்டும் பாஜக ஆட்சியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை என்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வரவிருக்கும் நிலையில் இந்த மேற் சொன்ன மாநிலங்களுக்கு கவர்ச்சிகரமான புதிய திட்டங்கள், சலுகைகள் இருக்குமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் பட்ஜெட்டில் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இந்தியன் பேங்கின் இண்ட் ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன்.